இந்த திராவிட மாடல் மைனாரிட்டிகள் கொஞ்சமாக சினுங்கினாலே போதும், உடனே அவங்களுக்காக ஓடோடி சென்று அவங்களுக்கு உதவ தயாராக இருப்பாங்க. இந்த வக்ஃபு குறித்து பல சர்ச்சைகள் இருந்துட்டு இருக்கு. பார்க்குற இடமெல்லாம் அவங்களுடைய இடம்னு அவங்க சொல்றாங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தா திருநெல்வேலியில் 1100 ஏக்கர் நிலம் அப்படின்னாங்க. உனக்கு மொத்தமே 2.3 ஏக்கர் இடம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட் இப்போ தீர்ப்பு வழங்கியது. அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் வக்ஃபு திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க. அது குறித்து 80 பேர், அதாவது திமுக உள்பட பல பேர் பல அமைப்புகள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இது பண்ணாங்க. இந்த வக்ஃபு சட்டத்தையே நீக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய, திருத்த சட்டத்தையே நீக்கணுங்கிறது தான் இவங்களுடைய பிளியாக இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில வரைமுறைகளை மட்டும் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது எது வக்ஃப் சொத்து அப்படிங்கிறத கோர்ட்டு தான் டிசைட் பண்ணும், கலெக்டர் இது பண்ண முடியாதுங்கிற ஒரு சில இது. அதே போல் 3 பேருக்கு மேலே மாற்று மதத்தினர் அந்த போர்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில திருத்தங்களை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்பொழுது நிலுவையில் இருக்கு வக்ஃபு அந்த இது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய போர்டை நாங்கள் கலைக்க மாட்டோம், அது இப்போதைக்கு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டோம் புதிய அந்த திருத்தத்தை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்கணும்? இந்த வக்ஃப் சட்டம் இதுக்கு முன்பு காங்கிரஸ் கொண்டு வந்த வக்ஃப் சட்டம் என்பதே ஒரு அயோக்கியத்தனமான, அதாவது சட்டவிரோதமாக நிலத்தை கபலீகரம் செய்வதற்கு உதவி செய்வதாக இருந்த சட்டத்தை மாற்றிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும், திருச்செந்துறை என்கின்ற கிராமத்தில் சிவன் கோயில், சோழர் காலத்தில் குந்தவை அவங்க கட்டிய கோயில். அந்த கோயில கல்வெட்டு இருக்கு. இந்த கோயிலிருந்து அந்த கோயிலிருந்து ஆரம்பித்து அந்தநல்லூர் என்கின்ற ஊர் வரைக்கும் உள்ள நிலங்கள் முழுக்க இந்த கோயிலுக்கு சொந்தமானது. கல்வெட்டு இன்னைக்கு இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அந்த கோயில் இருக்கக்கூடிய கிராமம் முழுக்க வக்ஃப் சொத்து என்று சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் வக்ஃப் டிசைட் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டானா then you have to prove yourself. அதுவும் வக்ஃபு அந்த போர்டில் தான் போய் பண்ணணுமே தவிர நீங்க அந்த ட்ரிபியூனல்ல தான் பண்ணணும், கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்புறம் ஒன்ஸ் ஏ வக்ஃப் ஆல்வேஸ் ஏ வக்ஃப், இதெல்லாம் ரிவோக் பண்ணியிருக்கிறது இந்த சட்டம். நீங்க திருச்செந்தூரை பார்க்கணும், கேரளால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 மீனவ குடும்பங்கள் கோழிக்கோடு பக்கத்துல கிராமத்தை எவிக்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பெங்களூர்ல அதே போல 1979ல கட்டப்பட்ட 5 ஸ்டார் பில்டிங் ஒரு ஹோட்டல், அதை எவிக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு வக்ஃப் முடிவு பண்ணி இந்த இடம் வக்ஃப் சொந்தமானது அவங்களுக்கு கருதினால் போதும். அப்புறம் நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும், இல்ல இது எங்க சொந்தம், எங்க தாத்தா சொந்தம், பாட்டி சொந்தம், நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இந்த அளவு கொடூரமான சட்டத்தை இப்ப மாற்றி இருக்கிறார்கள். அது புரிஞ்சுக்கணும். அதாவது டிரான்ஸ்பரன்சி அண்ட் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் கரெக்டா மேனேஜ் பண்ணக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி, இதை கொண்டு வந்திருக்கிறது இந்த வக்ஃப் சட்ட திருத்தம். இப்ப தமிழ்நாட்டில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியில பல கோல்மால் நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கு சொல்லி மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு நடந்த உடனேயே தமிழ்நாட்டில் உள்ள வக்ஃப் வாரியத்தை கலைக்கிறோம்னு சொல்லிட்டான். கோர்ட்ல இவங்க தான் சொல்றாங்க. ஒரு 2 நாளைக்கு 3 நாள் முன்னாடி சொல்லியிருக்காங்க, கலைக்கிறோம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு. அப்ப 2 நாள் 3 நாளுக்குள்ள சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாங்க சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில இருக்கின்ற காரணத்தினால நாங்க இதை நாங்க கலைக்க மாட்டோம். அப்படி அப்படின்னா கோர்ட்ல பொய்யான தகவல். ஆமா, நிச்சயமா ப்ரீஜூரி என்று சொல்வார்கள். அதனால கோர்ட்ல தவறான பொய்யான தகவல்களை சொல்லி இருப்ப காரணத்தினால கோர்ட்டே சுமோட்டோவா வழக்கு எடுக்கணும். தகவல் சொன்னது தமிழ்நாடு அரசா இல்ல அந்த அதிகாரிகள் மேல கேஸ் எடுக்க போறாங்க, நடவடிக்கை எடுத்தாவன். அதே போல சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க ஒரு 3 கிளாஸ் தான் இல்ல இப்ப பெண்டிங்ல வச்சிருக்காங்க. பாக்கி இட் இஸ் ஃபங்க்ஷனல், ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, அரசு ஆணையிலே சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பையே தவறாக சித்தரித்திருக்கிறார்கள். அது சட்டமே இன்னும் அமலுக்கு இல்லை என்பது போல, இடைக்கால தடை விதித்தது போல அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அது பெரிய தப்பு. 3வது தப்பு என்னன்னா, திமுக அரசு தொடர்ந்து வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து வந்திருக்கிறது. இது எதுக்கு ஜீவோல வரணும்? திமுக அரசு என்பது வேறு, திமுக என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்பது வேறு. எப்படி டிஎம்கே கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எப்படி எதிர்க்க முடியும்? பண்ண முடியாது. நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கலாம். அது கட்சி வேற, அறிவாலயம் வேற, செக்ரட்டேரியட் வேற இல்லையா? 2 எப்படி ஒண்ணாக முடியும்? அறிவாலயத்தை நீங்க போய் உட்காந்துட்டு வக்ஃப் சட்ட திருத்தத்தை நான் எதிர்க்கணும்னு பேசலாம், ஆனா ஜீவோல அந்த மாதிரி எழுத முடியாது இல்லையா? ஆகவே இந்த அரசாங்கமே ஒரு பிறழ்வு, ஒரு தவறை செய்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும். மதுரை ஹைகோர்ட் அந்த அதிகாரிகள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும்.
ஜியோல தவறாக வந்து தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து தவறாக குறிப்பிட்டதுக்காக அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்டாயம் செய்யப்பட வேண்டும். பார்ப்போம்.